இப்போ இந்த பிரம்மாண்டமான திருவிழால உங்களோட ஹோமம் வந்து எப்பயுமே ரொம்ப சூப்பரா இருக்கும்ன்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வருஷத்தோட ஹோமம் வந்து எந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் கொண்டு வருது சார்? ஆமா. இது சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னா நெறைய பேர் தவறா புரிஞ்சிருக்காங்க. சத்ருனா எதிரிகளை அழிப்பதுன்னு. எதிரி என்பவன் யார்? எதிரி என்பவன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குணம். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடை எது? அவனுடைய எண்ணம் தான். வேற எதுவுமே கிடையாது. மனசுக்கும் அறிவுக்கும் நடக்கிற சண்டை இருக்குல்ல, இந்த சண்டை தான் போர். இன்னைக்கு ஈரான் வந்து கத்தார் அடிக்கிறான், இஸ்ரேலுக்கு அவனுக்கும் பிரச்சனை, மறைமுக தாக்குதல், அமெரிக்காவுக்கு அவனுக்கும் பிரச்சனைனா, நம்ம மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கான்? ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கொடிய விஷயம் என்னன்னா, அவனுடைய அறிவுக்கும் மனசுக்கும் எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த போர் தான் இந்த போரை விட பெருசுன்றான். இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போரை விட, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போரை விட, ஒரு மனிதனுடைய அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போர் தான் பெரிய போர்னு சொல்லியிருக்கான். அந்த போரை நிறுத்துவதற்கு தான் இந்த சத்ரு சம்ஹார யாகமே தவிர வேற எதுவும். ஒருத்தவன் அறிவாளித்தனமாக முடிவெடுத்தா நல்லா இருப்பான், இல்லை மனசாட்சித்தனமாக முடிவெடுத்தா நல்லா இருப்பான். அறிவும் மனசும் கலந்து முடிவெடுக்கும் போது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அவன் வாழ்க்கையிலே வீணாக போயிடுறான். இது எப்படி அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க உதவின்னு கேட்குறான், உங்ககிட்ட ரொம்ப உதவின்னு கேட்குறான். உங்களுக்கு யோசிக்காமல் ஒன்று நீங்கள் பணம் கொடுத்துடணும், இது மனசாட்சி. இல்லை அவன் பொய் சொல்லி தான் கேட்குறான், அவன் ட்ரிங்க் பண்ண தான் கேட்குறான், அவன் தவறான வழியில் செலவு பண்ண தான் கேட்குறான் அப்படின்னு நீங்கள் அறிவாளித்தனமாக யோசித்து கொடுக்குறத நிப்பாட்டணும். இது ரெண்டுமே ஒரு மனுஷனால் செய்ய முடியாது. கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா வருமா வராதா, கொடுத்தா இவன் தருவானா தரமாட்டானா, இப்படிலாம் யோசிக்கிறான்ல, இதுதான் அறிவுக்கும் மனசுக்கும் உள்ள சண்டைன்னு நான் சொல்கிறேன். கொடுக்கணும்னு தோணுது, கொடுத்தா வராதுன்னு தோணுது. இந்த எண்ணங்கள் உள்ள அனைவருமே மிகப்பெரிய வாழ்க்கையில் பிரச்சனையில் தான் மாட்டிப்பாங்க. எப்போவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவங்க அறிவாளி, அவங்க புத்தியை மூலதனமாக கொண்டவர்கள். எதையுமே யோசிக்காமல் சரணாகதியாக முட்டாள்தனமாக வாடுறவனும் ஜெயிச்சிருவோம். அதிகமாக அறிவாளி ஆற்றுல ஒரு கால் சேத்துல சென்டரில் வைக்கிறவன் தான் ரெண்டாக போயிடுவான்.